பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய நாமம் மையப்படத்தக்கதாய் இந்த நாளில் பலத்த காரியங்களை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்வாராக. ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டோடு கூட சேர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஹெவன்லி வாய்ஸில் பேசும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சாயங்காலம் பாஸ்டர் தினேஷ் நம்முடைய சபைக்கு வரப்போகிறார். நீங்கள் கீழே பாருங்கள், நோட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். இன்றைக்கி சாயங்காலம் அவர் வர்றாரு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க. ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் ஜெயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். இன்றைக்கி சாயங்காலம் வந்துடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். சரிங்களா? ஆண்டவருடைய சமத்தில் அதோடு கூட சேர்த்து நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் இந்த டான் பாஸ்கோ சர்ச்சில், லிங்கராஜபுரம் பானசோடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற டான் பாஸ்கோ சர்ச்சுக்கிட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் பாஸ்டர் சாம் என்று சொல்லப்படுகிற அந்த நோட்டீஸ் கூட உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். அந்த சபையில் 2 நாள் மீட்டிங் இருக்கிறது. சனிக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையும், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விடுதலை கூட்டமாகவும் 3 நாள் கூட்டத்தை அங்கேயும் வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வர்றவங்க வாங்க. வியாதியா, பலவீனமா, சாபக்கட்டா, மந்திரக்கட்டா, பில்லி சூன்யமா, யாராலையுமே காப்பாற்ற முடியாத மரணத்துக்கு எதுவான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவ்வளோதான், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். வீல் சேரில் இருக்கிறீங்களா? அல்லது பிரியமானவர்களே, மரண படுக்கையில் இருக்கிறீங்களா? அப்படியே படுக்கையோடு கிளம்பி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். போகும்போது விடுதலையோடு வீட்டுக்கு போவீங்க. கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையினால இன்றைக்கி சாயங்காலம், நாளைக்கு காலையில், நாளன்னைக்கு சண்டே காலையில், சண்டே சாயங்காலம் இந்த 3 நாட்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் மட்டும் எங்கள் சபையில் நடைபெறும். ஹெவன்லி மினிஸ்ட்ரிஸ், அதாவது ஜோதி ஸ்கூல் பக்கத்தில் கேம்பஸ் ஸ்கூல் அருகில் இருக்கிற இடத்துல தான் நடக்குது. நீங்கள் டிஸ்பிளே நல்லா பாருங்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பாருங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்கள், எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. பல காரியங்களை யோசிக்கிறோம், பல காரியங்களை திங்க் பண்ணுறோம், பல காரியங்களை செய்ய நினைக்கிறோம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன், சினிமா நடிக்கிறவளை போல யோசிப்பேன். அவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்துருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரத்தில் உலகத்தை கலக்கிற ஊழியக்காரங்களை வச்சு அவர் மாதிரி நான் இருக்கணும், இவர் மாதிரி நான் இருக்கணும், அப்படியெல்லாம் யோசிப்பேன். ஆனால் பாருங்கள், நம்முடைய எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் மனசில் என்ன திங்க் பண்ணுறாரோ, அவர் என்ன யோசித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும்னு பைபிள் சொல்லுது. அதனால் வசனம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அவருடைய நினைவின்படி கர்த்தர் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவுக்குள்ள வாங்க. அவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பாதத்தில்? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் யோசனையின்படி, உங்கள் நினைவின்படி, உங்கள் திட்டத்தின்படி காரியங்களை நடத்தும், ஜெயமாய் மாற்றும். ரகாலாமா ரியாந்தாலாப்பா, எங்கள் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும், தடைகளை உடைத்து போடும், சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும். பெரிய ஜெயம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மூடி மறைத்து நீங்கள் நடத்துங்கப்பா. தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தம்முடைய எண்ணத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்றைக்கி சாயங்காலம் மீட்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க. கலந்து கொள்ளுங்கள். பெரிய காரியத்தை நாம் அனுபவிப்போம். ஆமென், ஆமென்.